ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்யை கோதாயை நமக. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர். நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமூர். நான்மறைகள் ஓதுவோர் பில்லிபுத்தூர் வேதக்குனூர். அற்புதமான மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள். கோதை தாயாருடைய பாதங்களை பணிந்து கொண்டு இன்றைய பாசுரத்துக்குள் செல்லலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுத்தார் தேறி. அதாவது முதல் 3 பாசுரங்களிலே தாயார் ஒவ்வொன்றை சொல்லி வந்தாள் பகவானுடைய நிலைகளுள்ளே. முதலாவது நிலையாகிய பரத்துவத்தை முதல் பாசுரத்திலும், அடுத்து திருப்பார்க்கடலை 2வது பாசுரத்திலும், நேற்று அவதாரத்திலே உலகளந்த அவதாரமாகிய வாமன அவதாரத்தையும் காட்டி இன்று எம்பெருமானுடைய அந்தரியாமித்துவம், அதாவது பகவான் ஹரி எங்குமே உலகம் முழுமையும் நீக்கமர நிறைந்துள்ளான், அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படி என்ற தத்துவத்தை காட்டும் விதமாக இன்றைய பாசுரத்திலே அந்தரியாமித்துவ நிலையை ஆண்டாள் தன்னுடைய தமிழ் ஈரத்தமிழிலே காட்டித் தருகிறாள். ஆழிமலை கண்ணா, இதில் அந்தரியாமித்துவம் புலப்படுகிறது. அதாவது ஆழி அப்படி என்பது மழைக்கண், மழைக்கு அதிதேவதை யார் அப்படி என்றால் வருணன். இவன் வருணனாக இருந்தாலும் வருணனுக்கும் அந்தரியாமியாக இருப்பவன் யார் என்றால் கண்ணன். இந்த தத்துவத்தை ஆண்டாள் காட்டுகிறாள். மழைக்குரிய தேவதை வருண பகவான் இருந்தாலும் சர்வத்துக்கும் தேவதையாக, சர்வத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் பகவான் நாராயணன். எனவேதான் ஆழிமலை கண்ணா அப்படி என்கின்றாள். இதை பகவான் பகவத்கீதையிலே அற்புதமாக சாதிப்பார். ஒவ்வொரு உயிர்வாளிகளுள்ளும் ஹிருதயத்தில் நானே பரமாத்மாவாக இருக்கிறேன். புல் பூண்டு தொடங்கி பிரம்மாதி தேவர்கள் வரையும் யாவருக்குள்ளும் உள்ளே நிற்கின்ற பரமாத்மா தத்துவமாக இருப்பவன் நாராயணனே அப்படி என்ற அற்புதமான சித்தாந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாவையிலே வெளிப்படுத்துகிறாள். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுத்து ஆர்த்தேறி. விஞ்ஞானிகள் தோன்றுவதற்கு முன்னமே மெய்ஞானத்திலே பலவித விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில்தான் ஜெகன்மாதாவும் இந்த புவி, அந்த கடலிலே இருக்கின்ற நீராவியை எடுத்துக்கொண்டு மழை பெய்வதை அற்புதமாக இந்த வரியிலே சொல்லி இருக்கின்றார். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுத்து ஆர்த்தேறி. ஆழியிலே இருக்கின்ற, கடலிலே இருக்கின்ற அந்த நீரை எடுத்து நீராவியாக கொண்டு சென்று அதை நீ வானத்திலே இருந்து மழையாக பொழிய வைக்கிறாயே வருண ரூபத்திலே இருக்கின்ற கண்ணா. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுத்தார் தேறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து. அந்த மழை பெய்யும் போது பகவான் ஊழிக்காலத்திலே உலகம் முழுதையுமே விழுங்கும் போது நம்மாழ்வார் பாடுவார், உலகம் உண்ட பெருவாயா உவப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடிகாய் அடியேன் ஆருயிரே. இப்படி என்று நம்மாழ்வார் உலகம் உண்ட பெருவாயன் அப்படி என்கிறார். உலகம் முழுதையுமே ஊழிக்காலத்திலே விழுங்கி பகவான் கருநீல நிறமாக காட்சி தருவானாம். அந்த ஊழி முதல்வன் உருவம் போல மெய்கருத்து. பாளியந்தோளுடைய பத்மநாபன் கையில், பத்மநாபனாகிய தாமரை மலரிலே நான்முகனை படைத்து நான்முகன் மூலம் உலக சிருஷ்டி பண்ணிய பத்மநாபனாகிய பகவான், அந்த பத்மநாபனுடைய கையிலே இருக்கின்ற ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, பாளியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, இந்த மின்னல் அடிக்கும் மழை வரும்போது
இந்த மின்னலையும், அதாவது எப்பயுமே கிருஷ்ண பக்தர்கள் சகலதுமே ஆழ்வார் பாடுவார், உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, இவை எல்லாம் கண்ணனே அப்படி என்கிறார். அதே போன்று ஒவ்வொரு கிருஷ்ண பக்தனுக்கும் சகலமும் கண்ணனாக தெரியுமா? அதேதான் ஆண்டாளுக்கும். அந்த மின்னல் வெட்டுவது கூட எம்பெருமானுடைய சக்கர பொறியோ அவனுடைய கையிலே இருக்கின்ற ஆழியோ அப்படி என்கிறாள். ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிருந்து பகவான் பாஞ்ச சன்னியத்தை எடுத்து அப்படியே முழங்குவது போல் முழக்கம் வருகிறதாம். பலம்புரி போல் நின்றதிருந்து தாழாத சார்ங்கம் உதைத்த சரமலை போல் பஞ்சாயுதன் அப்படி என்று பகவானுக்கு பெயர். சங்க சக்கர கதா பத்மதரஹா, அதாவது சங்கம் பாஞ்சசன்யம் என்கின்ற சங்கம், சுதர்சனம் என்கின்ற சக்கரம், சார்கம் எனும் வில், கௌமோதகி என்னும் கதை, இப்படி 5 ஆயுதங்கள் படை, நாந்தகம் என்கின்ற வாழ், இந்த 5 ஆயுதங்களை கொண்டு சர்வேஸ்வரன் காட்சி தருவான். அதிலே அந்த சார்ங்கத்தை எடுத்து விட்டதுமே அது அப்படியே சென்று வானை துளைத்து, அதை துளைத்ததும் பெய்கின்ற வேகம், அந்த சாருங்கத்தை போன்ற வேகமாக மழை பெய்கிறதாம். அந்த சாருங்கத்தால் துளைத்தது போன்றது இருக்கின்றதே, அவர்கள் அதிலையும் பகவானை முடித்து விடுகிறார். தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் அப்படியே பெய்த உடனே ஆண்டாளுக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், இன்னொரு பகவானிடம் கேட்க வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய், உன்னுடைய அருள் மழையையும் இந்த சாதாரண பௌதீக மழையோ சரி, நாங்கள் வாழ்வதற்கு அழிக்க பெய்து விடாதே, வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி மாதத்திலே உன்னை குறித்து உனக்காக நீராடி இந்த அதிகாலையில் வந்திருக்கிறோம். பகவானே, உன்னுடைய கருணை மழையை பொழிய மாட்டாயா அப்படி என்று அந்தர்யாமித்துவத்தை பாடுகிறாள். இன்றைய பாசுரத்தை இனி பாடலில் அனுபவிக்கலாம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிகுள் புக்கு முகந்து கொடாத்தேவே, ஊழி முதல் உருவம் போல் மெய் கருத்து ஆழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய். இப்படியாக ஆழிமழை கண்ணா அப்படி என்று அந்தர்யாமித்துவத்தை பாடிய ஜெகன்மாதா சர்வலோக சுந்தரி ஆண்டாள் தாயாருடைய பாதங்களையும் அரங்கநகருடைய அப்பருடைய பாதங்களையும் பணிந்து நாளை மீண்டும் எம்பெருமானுடைய அர்ச்சராதி மார்க்க பாசுரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.